அதாவது நீங்க சொன்னீங்க பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒரு தாய் பிள்ளைகளா இருந்தது அப்படின்னு. இதை போய் ஆப்கானிஸ்தான்ல சொல்லி பாருங்க. அப்ப இல்ல, எப்பவுமே ஒரே மிதி மிதிப்பாங்க. ஓகே. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க GNR கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அதனால நான் காசு கொடுக்க போறேன், என்ன எங்க அப்பா வீட்டு பணமா கொடுக்க போறேன், எல்லாம் அமெரிக்கா மக்களுடைய வரி பணம், அதை டாரிஃப்னு வேற போட்டுக்கிறேன், நிறைய கொண்டு வந்து கொட்டுது, அதுல அப்படியே கொஞ்சம் எடுத்து அள்ளி தெளிக்கிறேன், நீங்களும் ஆட்டையை போட்டது போக மீதி வந்து ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எதையோ ஒண்ணு பண்ணிக்காங்க. அதுல ஆசிம் முன்னீர் எடுத்தது போக தம்ம தூண்டு அப்படி கொஞ்சம் கிள்ளி கொடுக்க போறாரு ஷபாஸ் ஷெரீஃபுக்கும். அவரும் ரொம்ப சந்தோஷமா வாலாட்டிட்டு போயிட போறாரு. அதனால நீங்க போய் சண்டை போடுங்க. சரிங்க, போட்டா என்னப்பா சண்டை பெருசாச்சுன்னு சொன்னா கபால்னு நான் வருவேன். ஏற்கனவே 8 நீ சொல்லிட்டு போய்க்கிறியா, இப்போ 9ன்னு ஒரு கோடு சொல்லியிருக்காரு சார். இந்த போரியை நான் தான் நிப்பாட்டுவேன், அது என்னால மட்டும்தான் முடியும். ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி வந்து வந்தப்போ பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பதற்றம், இந்தியா தான்டா காரணம், இங்க போர் அப்பதான் சார் வந்து இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு போர் பதற்றமே அப்பதான் ஆயிடுச்சு. அதனால முழுக்க வந்து இந்தியா மேல வந்து ஒரு பழியை போட்டுட்டாங்க. போடு என்னப்பா, இதுக்கு முன்னாடி எதுக்குமே பழி போட்டது கிடையாதா? வெள்ளம் வந்தா அதுக்கும் இந்தியா தான் காரணம்ன்ற, வெள்ளம் வராம பஞ்சம் வந்தாலும் அதுக்கும் இந்தியா தான் காரணம்னு சொல்லுவேன் நீ. அதனால நீ எதை ஒண்ணா சொல்லிட்டு போ. இப்ப இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறதா பேச்சு வந்துருக்கு சார். இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து எச்சரிக்கையை கொடுத்திருக்கார் அப்படின்னும் போது நான் என்ன சொன்னேன், கரெக்டுங்க, ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி இன்னொன்னு நடக்கும்னா போன தடவை ஏர் பேஸோட நிறுத்தினோம், இந்த தடவை நேவல் பேஸை அடிச்சு உடச்சிடும். ஒவ்வொன்னா நம்மளுடைய அந்த எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்ன்றது பாரு, ஒவ்வொரு தடவை நம்ம தாக்குதலும் போன தடவை இருந்ததை விட ஒரு மடங்கு அதிகமாக தான். அடுத்த தடவை இந்த மாதிரி வாலாட்டினாங்க, அடுத்தது நேவல் பேஸ், அதுக்கப்புறம் ஒண்ணு என்னன்னா அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா வருவாங்கன்னு எனக்கு தெரியும். வருவாங்க, எவ்வளவு அடிக்கனாலும் தாங்குறாங்க. ஏன்னா அங்க மேல இருந்து ஒருத்தர் காசு குத்துனுறாரு, நீ வாங்க நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு. நமக்கு என்ன வந்தது, செத்து போறது சோல்ஜர்ஸும் சிவிலியன்ஸும் தானே. நீங்க இதை சொல்லும் போது நான் பள்ளிக்கூட காலத்துல சொல்ற ஒரு டைலாக் ஒன்று ஞாபகம் வரும். சொல்லலாமான்னு தெரியல. தம்பி பஜார்ல உஜாரா இல்லைன்னா நிஜாரா கேட்டுருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பாகிஸ்தானி சோல்ஜருக்கு பண்ணிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வந்து சரியா கொடுக்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் பார்த்து பயங்கர கடுப்பா இருக்கு. தம்ம தூண்டு நாடு நீ வந்து, அதுவும் அமெரிக்காவுக்கு அவன் போடுற பிஸ்கட் வந்து வாலாட்டுற நாடு பாகிஸ்தான். இவங்க அமெரிக்காவையே வாழை சுருட்டிட்டு ஓட வச்சவன் தாலிபான். ஆமா, அப்ப நான் பெரியவனா நீ பெரியவன். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் வந்து ஒரு தாய் மக்களா இருந்தாங்க. அமெரிக்கா படையெடுப்புக்கு அப்புறம் கூட தாலிபான்களுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்திருந்தது. ஆனா இப்போ 2 நாடுகளும் வந்து எதிரியா மாறி இருக்காங்க. என்ன சார் காரணம்? இதனுடைய பின்னாடி ட்ரம்ப் இருக்காரா? அதாவது நீங்க சொன்னீங்க பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒரு தாய் பிள்ளைகளா இருந்தது அப்படின்னு. இதை போய் ஆப்கானிஸ்தான்ல சொல்லி பாருங்க. இப்போதைய நிலைக்கு அவ்வளவு இப்ப இல்ல, எப்பவுமே ஒரே மிதி மிதிப்பாங்க. ஓகே. நாங்க எத்தனை வருஷமா இருக்கோம் தெரியுமா இந்த உலகத்துல? பாகிஸ்தான் இப்ப வந்தது 1947. அதுக்கு முன்னாடியே வந்து ஆப்கானிஸ்தான் இருக்குது. அப்புறம் நான் ஒரு தாய் பிள்ளைன்றேன். அப்படி பார்க்க போனா நாங்க தான் தாய். ரைட்டு. அப்ப அந்த நடுவில் போட்ட கோட்டை அழிச்சிருங்க. இந்த துராந்த லைன் ஒண்ணு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போட்டாங்கல்ல, ஒரு தாய் பிள்ளைகள் தானே அழிச்சிரு. அதைத்தானே அவங்க கேட்டுக்கிறாங்க. அடுத்தது சண்டை அப்படின்னா நிச்சயமா வந்து இது அமெரிக்கா தான் காரணம், அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். ஏன்னா அவர் அந்த பக்ராம் ஏர்பேஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. ஆமா சார். என்ன இது அந்த ஒரு சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு நீங்க கடத்தருக்கு போனீங்கன்னா அது பாக்குறதெல்லாம் கேட்கலாம். திருவிழாவுக்கு போனாங்களா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எனக்கு அத்தை வாங்கி கொடு, இத்தை வாங்கி கொடு அப்படின்னு. அந்த மாதிரி கிரீன்லாண்டு கூட, கனடா கூட. இப்போ இதுல என்ன தெரியுமா ஆச்சு, அந்த கனடா பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, அவர் போய் பிரசிடென்ட்னு சொல்லிட்டார் போல, இது பிரசிடென்ட் கார்னிட்டார் போல. அவர் என்ன சொன்ன, பிரசிடென்ட் ஆகிட்டீங்க பரவாயில்ல, நக்கலா சொன்னாரு. அப்படியா, ஒன்னும் கவர்னர் இல்லையா நீங்க அப்படின்னு இவர் திருப்பி நக்கல் பண்றாரு. ஏன்னா கனடா வந்து அமெரிக்காவோட சேர்ந்துரு அப்படி. என்ன நினைச்சுன்னுக்கிறாரு இவரு? அப்போ ஆப்கானிஸ்தானில் சொல்லிட்டான், என்ன அழற குழந்தைக்கு வந்து ஏதோ சாக்லேட் கொடுக்குற மாதிரி பக்ராம கொடுன்றீங்க, ஃப்ரெண்ட்லியாக வாங்க, இதெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன நினச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இவர் தான் வந்து பாகிஸ்தானை நோண்டி விட்டுருக்கிறாரு. பாகிஸ்தான் நீ போய் அவனை அடி, ஐயா காசு, நான் தான் இப்போ 500 மில்லியன் ஏர் பேஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுத்தேன்ல, அந்த மாதிரி இன்னொரு பேரில் நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஆளுக்கு ஒரு 10% ஆட்டையை போட்டுக்காங்க, நான் செலவு கணக்கெல்லாம் கேட்க மாட்டேன். மறுப்பு தெரிவிச்சானா, ஏய் நீ போடாட்டு அசீம் முனிரே இங்கிட்டு வா, நீ பாத்துக்கோ அப்படின்ற போல சொல்லி விட்டுருவா. அதனால நான் காசு கொடுக்க போறேன், என்ன எங்க அப்பா வீட்டு பணமா கொடுக்க போறேன், எல்லாம் அமெரிக்கா மக்களுடைய வரி பணம், அதை டாரிஃப்னு வேற போட்டுக்கிறேன், நிறைய கொண்டு வந்து கொட்டுது, அதில் அப்படியே கொஞ்சம் எடுத்து அள்ளி தெளிக்கிறேன், நீங்களும் ஆட்டையை போட்டது போக மீதி வந்து ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எதையோ ஒன்று பண்ணிக்காங்க. அதில் ஆசிம் முன்னீர் எடுத்தது போக தம்ம தூண்டு அப்படி கொஞ்சம் கிள்ளி கொடுக்க போறாரு ஷபாஸ் ஷெரீஃபுக்கும். அவரும் ரொம்ப சந்தோஷமா வாலாட்டிட்டு போயிட போறாரு. அதனால நீங்க போய் சண்டை போடுங்க.
சரிங்க போட்டா என்னப்பா சண்டை பெருசாச்சுன்னு சொன்னா கபால்னு நான் வருவேன். ம்ஹும். ஏற்கனவே 8 நீ சொல்லிட்டு போய்க்கிறியா, ம். இப்போ 9ன்னு ஒரு கோடு சொல்லிருக்காரு. சொல்லியிருக்காரு சார், இந்த போரையும் நான் தான் நிப்பாட்டுவேன், அது என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்ற போல ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சார். ஆமா, ஏன்னா ஆரம்பிச்சவங்களால தானே முடிக்க முடியும், ம். மற்றவங்களால முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, சண்டை போடுங்க, அப்புறம் நான் உள்ள வரேன், வந்துட்டு அமைதியை நிலைநாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் உள்ள பூந்துக்கிறேன். ம், ம், அங்கே போய் பக்ராமில் போய் உக்காந்தின்னு ம். அங்கேருந்து ஈரான் அடிக்கிறேன். ம், எனக்கு இப்போ அதுதான் முக்கியம். ம், ம். அதனால நீ போய் சண்டை போடு. ஓகே. எங்க நிறைய செத்து போவாங்களே, சண்டையில கிழியாத சொக்கா எங்க இருக்குது? ம். ஜனங்க தானே சாவ போறாங்க. ம். என்னைக்கு உங்க ஜனங்க சாவறத பத்தி நீங்க கவலைப்பட்டுக்கிறீங்க? அது சரிதான் எஜமா, ஆனாலும் வந்து எவ்வளவு பேர் சாவறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அதெல்லாம் கவலைப்படாத, நிவாரணம் குத்துறேன் உனக்கு. ம், ம், ம். நீ வந்து ஜனங்களுக்கு அள்ளி தெளிச்சிக்கலாம். வந்து கேட்டா அது இந்தியா தான் தூண்டி விடுது அப்படின்னு ஆமா. சொல்லிட்டா. இல்ல சொல்லிட்டாங்க சார். அதாவது ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி வந்து வந்தப்போ பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பதற்றம், இந்தியா தான்டா காரணம், இங்க போர் அப்பதான் சார் வந்து இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு போர் பதற்றமே அப்பதான் ஆயிடுச்சு. அதனால முழுக்க வந்து இந்தியா மேல வந்து ஒரு பழியை போட்டுட்டாங்க சார். போடு என்னப்பா, ம். இதுக்கு முன்னாடி நீ எதுக்குமே பழி போட்டது கிடையாதா? ம். வெள்ளம் வந்தா அதுக்கும் இந்தியா தான் காரணம்ன்ற, வெள்ளம் வராம பஞ்சம் வந்தாலும் அதுக்கும் இந்தியா தான் இந்தியா காரணம்னு சொல்லுவேன் நீ. ம். அதனால நீ எதை ஒன்றா சொல்லிட்டு போ. இப்போ இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறதா பேச்சு ஆமா வந்திருக்கு. சார். பாருங்க, ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏர் டிஃபென்ஸ், மிலிட்ரி இதெல்லாம் ஒன்றும் சப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. அவங்களுடைய டாக்டிக்ஸ் உங்களுக்கு தெரிய மாட்டுது. ம். எப்பா இன்னி அவங்க தாலிபான்னு சொல்லிங்களா, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன இருந்தாங்க, என்ன பேர்ல இருந்தாங்க, பேர் நீ என்ன ஒண்ணா வச்சுக்கோ. ம், ம். ஹால் ரோஸ் பை எனி நேம் இட்ஸ் ஸ்டில் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வீட்டில் சில சமயம் வந்து தோசை சுடுவாங்க. அது தோசையா, ஊத்தப்பமா, கல் தோசையா ஒண்ணுமே தெரியாது. போட்டதை தின்ட்டு போனோம், ம். அவ்வளவுதான். ம்ஹும். மாவு ஒண்ணுதான். அதே தான். அந்த மாதிரி நீங்க அந்த தாலிபான்னு சொல்லுங்க, இல்ல வந்து என்ன பான்னு ஒன்னா சொல்லிட்டு போங்க, அதை பத்தி கவலை கிடையாது. ஓகே. அவங்க அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா மிலிட்ரி எல்லாம் தேவையே இல்லை. ம், ம். உள்ள பூந்து சத்தம் கட்டாம அடிச்சிட்டு ஆமா, போயிடுவாங்க. ஆமா. அவங்களுடைய எண்ணமே இதுதான். ம், ம், ம். இங்க கிட்ட நீ வாலாட்டினியானா ஒட்ட நரிக்கிறவன். ம். ரெகுலர் மிலிட்ரியா இருந்தா நீங்க சண்டை போடலாங்க, அவன் ஊருக்குள்ளேயே வந்து டொப்பு டொப்புன்னு போட்டு போவான். ம், ம். வித்தியாசமே தெரியாது உங்களுக்கு. ம். அவனோட போய் நீங்க சண்டை போடணும்னு நினைச்சுக்கிறீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதுல நம்ம அந்த ரோடு சைட்ல பரோட்டா கடை இருக்கு தெரியுமா? ம். ஆமாங்க சார். அதுல என்ன பண்ணாங்க, அந்த பரோட்டா அந்த கல்லுல எப்படி டக்குன்னு தண்ணி தெளிப்பாங்க, கல்லு சூடாகுதா அப்படின்னு பாக்குறது. அந்த மாதிரி டாலு சண்டை போடுறாங்க, உடனே மறுபடியும் சண்டை நிறுத்தம் அப்படின்றாங்க. இதுல பாகிஸ்தான் சொல்றாங்க, ஆப்கானிஸ்தான் கேட்டாங்க, அவன் காரி துப்புறான். ஏய், நான் எங்கடா நிறுத்த சொன்னேன், ம். நீ தானடா வந்து ஐயோ சண்டையை நிறுத்தி நீ என்கிட்ட கெஞ்சின. ம். சரி ரைட்டு போய் தொலைது அப்படின்னு நிறுத்தினேன். ஏன்னா நாங்க வந்து சண்டை போடல, நீ தான் வந்து குண்டு போட்ட, காபூல்ல போட்டு பொளந்து வச்சிருக்காங்க. சரி ரைட்டு, எங்க ஜனங்க செத்து போறது என்ன புதுசா? ம், ம். ஆனா நாங்க செய்யற சம்பவம் ரொம்ப தரமா இருக்கும். நீயாவது ஏரோப்ளேனு, ட்ரோனு அப்படின்லாம் செலவு பண்ணிட்டு இங்க வரணும். ம். எங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது. அந்த பாகிஸ்தான் பார்டர்ல ம். ஆப்கானிஸ்தான் அந்த பழைய T-55 டேங்க் ஓகே. அதெல்லாம் வச்சு ஓட்டின்னு இருக்கிறாங்க. ம். பாகிஸ்தானுக்குள்ள வந்து ஓட்டின்னு இருக்கிறாங்க. ம். இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ம். ஸோ அதுக்கு ரிட்டாலியேஷனாக தான் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சார், வச்சுக்கோங்க. அதை விட என்னன்னா, நேற்றுக்கு வந்து அந்த பாகிஸ்தான் பார்டர்ல வந்து பாகிஸ்தான் வீரர்களுடைய பேண்ட்டை கழட்டி அது ஊர்வலமா வேற சுத்தி இருக்காங்க சார். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து கத்தார், துருக்கி எல்லாம் வந்து இவங்க வந்து சமாதானப்படுத்தி அப்பா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கப்பா அப்படின்னு இருக்காங்க. ஆனா அதையும் மீறி தாலிபான்கள் வந்து இத்தகைய சம்பவத்தை வந்து தரமா செஞ்சிருக்காங்க சார். நீங்க இதை சொல்லும்போது நான் பள்ளிக்கூட காலத்துல சொல்ற ஒரு டைலாக் ஒன்று ஞாபகம் வரும். சொல்லலாமான்னு தெரியல. சொல்லுங்க சார். தம்பி, பஜார்ல உஜாரா இல்லைன்னா நிஜாரா கேட்டுருவாங்க அப்படின்பாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தானி சோல்ஜருக்கு பண்ணியிருக்காங்க. இதுக்கு உடனே சில பேர் ஐயோ இப்படி இல்லாம செய்யறது, ஏன்டா நீங்க ரொம்ப யோக்கியமாடா, இந்தியன் சோல்ஜர் ஒருத்தனை போட்டு என்ன டார்ச்சர் பண்ணி எடுத்தீங்க நீங்க, அவங்க பாடியை கொண்டு வந்து கொடுக்கும்போது எவ்வளவு வருத்தப்பட்டோம் நாங்க. அதான் கர்மா, நீங்க எங்களுக்கு என்ன பண்ணீங்களா அது நீ இன்னொருத்த மூலமா அவங்களுக்கு நடக்குது. இதை வந்து தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா யோகியதை இருக்குது? இதை விட கேவலமா இல்ல நீங்க நடந்துருக்கீங்க, இன்னும் கேவலமா உங்களுக்கு நடக்க போகுது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆப்கானிஸ்தான் வந்து சரியா கொடுக்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் பார்த்து பயங்கர கடுப்பா இருக்குது. ஏன்னா தம்ம தூண்டு நாடு நீ வந்து, அதுவும் அமெரிக்காவுக்கு அவன் போடுற பிஸ்கட் வந்து வாலாட்டுற நாடு பாகிஸ்தான். இவங்க அமெரிக்காவையே வாழை சுருட்டிட்டு ஓட வச்சவன் தாலிபான். ஆமா. அப்ப நான் பெரியவனா நீ பெரியவனா? சார், அதுக்காக தான் வந்து போரை நிறுத்த சொல்லி சவுதி கிட்ட ஓடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அவங்க எல்லார்கிட்டையும் ஓடுவாங்கங்க. ஆனா அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி அண்ணன் ட்ரம்ப் சொன்னாரு, ஆமா, உங்க 2 பேரோடையும் நான் வந்து வியாபாரம் பண்ண மாட்டேன். விடக்குன்னு ஆப்கானிஸ்தானோட என்னடா நீ வியாபாரம் பண்ண போற? அவங்க கிட்ட விற்கிறதுக்கு இருக்க ஒரு ஐட்டம் உங்க ஊர்ல உள்ள விட மாட்டாங்க. அது என்னன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் நீ வியாபாரம் பண்றது, இப்போ அந்த சீனா கடுப்புல இருக்காங்க.
இப்போ ஆப்கானிஸ்தானை வந்து பாகிஸ்தான் அடக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா உள்ள வந்துடும். ம், ம். ஏற்கனவே இவங்க 1000 கோடி செலவு பண்ணி பாகிஸ்தான்ல போர்ட்லேருந்து ரயில் நெட்வொர்க்கு, ரோடு ம். அப்படின்னு டெவலப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ம், ம். இப்போ அங்கே அமெரிக்கா கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறான் பாகிஸ்தானுக்காரன். ம். பணம் போனது ஒரு பக்கம், ம், ம். என் பணத்தையெல்லாம் எடுத்துக்கின்னு நீ வந்து என்னோட எதிரியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறியா அப்படின்னு கடுப்பில் இருக்கும்போது ம், ம். இங்கே ஆப்கானிஸ்தான்லேயும் கொண்டு வந்து பாகிஸ்தான் அமெரிக்காவை உட்கார வச்சான்னா ம். சும்மா இருப்பான் அவன்? அமெரிக்கா இந்த பக்கம் எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது ஈரான், ஓகே. அவங்க சும்மா இருப்பாங்களா? ம், ம். ஏன்னா ஆப்கானிஸ்தானை அடிக்கிறது அந்த பக்ராம் பேஸ்ல அமெரிக்கா வந்து உட்காரணும். ஆமா. பக்ராம் பேஸ் உனக்கு என்னத்துக்கு? இப்போ நீ யாரோட சண்டை போட போறாங்க உட்காந்துக்கின்னு? ஈரான் மேல தான். ம், ம். அப்போனா அவங்க சுற்றி அந்த பக்கம் அஜர்பைஜான், இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், எல்லா இடத்துலையும் அமெரிக்கா வந்து உட்காந்துப்பாங்க. ம். இஸ்ரேல் வந்து அவன் முதுகில் ஏறின்னு குண்டு போட்டு போவான். இவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்கானிஸ்தான் வாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ம், ம். இந்த பக்கம் சீனா, அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், நடுவில் தஜிகிஸ்தான், ம். இப்படி எல்லா இஸ்தானும் பண்ண ஆரம்பிச்சானுங்கன்னா அப்புறம் பாகிஸ்தான் என்ன ஆகும்? இங்கே 3 பேர் சப்போர்ட் பண்ண இவங்க 3 துண்டா 4 துண்டா 5 துண்டா போகலாம். அதுதான் நடக்க போகுது. ஆப்கானிஸ்தானோடலாம் நீங்கள் முறைச்சிக்கின்னு ஒன்றும் பண்ண முடியாது கோபி. ஓகே. எங்ககிட்ட வந்து இவ்வளோ ஃபைட்டர் ஜெட் இருக்குது, நாங்கள் மிசைல்ஸ் வச்சுருக்கோம், அணுகுண்டு வச்சுருக்கோம், என்ன வேணா சொல்லிட்டு போ, அது வேற விஷயம். ம். அவங்களுடைய ஃபைட்டிங் டாக்டிக்ஸ் அப்படின்றது வேற. ம். இப்போ ரெகுலர் ஆர்மிக்கும் இந்த மாதிரியான மெர்சனரி அப்படி கூட சொல்லலாம், ம். இந்த மாதிரி ஆயுதம் ஏந்திய குழுக்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் அதுதான். ம். அதுலேயும் அந்த ஜங்கிள் வார்ஃபேர், மவுண்டன் வார்ஃபேர், இந்த மாதிரி இந்த கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னும் போது ரெகுலர் ஆர்மி யாராக இருந்தாலும் திணறுவாங்க. ம், ம். ஏங்க அமெரிக்கா வியட்நாம்ல 20 வருஷம் இருந்து செருப்படிப்பட்டு ஓடலையா? ம். இதே சொல்லிட்டாங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்துட்டு ஓடலையா? ம். சோவியத் ரஷ்யா இதே ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஓடலையா? ஆமா. எல்லாம் திரும்பி எங்களை ஓடினவங்க கேட்டு தானே. பாருங்க, அமெரிக்கா கிட்டயும் சோவியத் ரஷ்யா கிட்டயும் எங்களை பத்தி கேட்டு பாருங்கன்னு அங்க இருக்கிற தாலிபானுங்களே பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் கரெக்டு தாங்க, எங்களுக்கும் தெரியுங்க, ஆனாலும் பிஸ்கட் போடுற எஜமா சொல்றாரு, நாங்க செய்யலன்னா ஓகே. வேற வழி கிடையாது, ஓகே. சோத்துக்கு வேற வழி இல்லை, நீங்களும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பாதிக்கப்படுறது என்னமோ பாகிஸ்தான் அப்பாவி மக்கள் தானே சார். அப்பாவி மக்கள்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கணும். ம். இந்த மாதிரி ஒரு அரசாங்கம், இந்த மாதிரி ஒரு ராணுவம், இதற்கு தொடர்ந்து சப்போர்ட் இருக்கிறவருங்க. ஏன்னா பாகிஸ்தான் அப்படின்ற நாடே வந்து இந்தியா மீது வெறுப்பின் மீது தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூட பிள்ளைகள்லேருந்து அவங்களுக்கு இதுதான் சொல்லிக்கிறாங்க, இந்துஸ்தான் வந்து அவங்க இந்துஸ்தான் தான் சொல்லுவாங்க, ஆமா. இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா. இந்துஸ்தான் வந்து நசுக்க பார்க்குது, இந்துஸ்தான் நம்மளை வந்து அழிக்க பார்க்குது, அதை எப்படியாவது இது பண்ணணும், இப்படி சொல்லி 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 தான் வளர்க்குறாங்க அவங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு புத்தி இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் கோபி? ம், ம். இதுக்காகலாம் வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. ம். எதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க? ம். அவங்க வந்து நம்ம மேலே வந்து ஒரு நட்புறவோடு இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகே. அவனுங்க வந்து இந்துஸ்தானை அழிக்கிறது தான் என் நோக்கம் அப்படின்னும் போது நீ இருந்தா என்ன, அழிஞ்சா என்ன, ஓகே. அது நான் அழிச்சா என்ன, அவன் அழிச்சா என்ன, யாரோ அழிச்சா சரி, ம். அழிஞ்சு போங்கடா அப்படின்ட்டு உட்காந்து ரசிக்கணுமே தவிர இதுக்காகலாம் கண்ணீர் விடக்கூடாது. ஒரு பக்கம் வந்து ஆப்கானிஸ்தான் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் வந்து நம்மளுடைய கடற்படையுடைய மேஜர் வந்து சொல்லியிருக்காரு, தீவிரவாதத்தை வந்து பாகிஸ்தான் வந்து கட்டுப்படுத்தலை இல்லை ஒழிக்கலைன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன்றை விட 2 ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்ற போல ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு சார். கோபி இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ம். அதாவது அன்னைக்கு கேட்டிங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து எச்சரிக்கையை கொடுத்துருக்கார் அப்படின்னும் போது நான் என்ன சொன்னேன், கரெக்டுங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி இன்னொன்று நடக்கும்னா போன தடவை ஏர்பேஸோட நிறுத்தினோம், இந்த தடவை நேவல் பேஸையும் அடிச்சு உடச்சிருப்போம். ஒவ்வொன்றா நம்மளுடைய அந்த எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்ன்றது பாருங்க, ஒவ்வொரு தடவை நம்ம தாக்குதலும் போன தடவை இருந்ததை விட 1 மடங்கு அதிகமாகத்தான் இருக்கின்றது. ஸோ அடுத்த தடவை இந்த மாதிரி வாலாட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது நேவல் பேஸ், அதுக்கப்புறம் ஒன்று என்னென்ன அதுக்கப்புறமும் வந்தாங்கன்னா வருவாங்கன்னு எனக்கு தெரியல. வருவாங்க, எவ்வளோ அடிக்கினாலும் தாங்குறாங்க சார். அதுதான், ஏன்னா அங்கே மேலேருந்து ஒருத்தர் காசு கொடுத்துருக்கிறாரு, ஓகே. நீ வாங்க வாங்க நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னோடனே நமக்கு என்ன வந்தது, செத்து போகிறது சோல்ஜர்ஸும் சிவிலியன்ஸும் தானே. அந்த ராணுவ அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதிகளோ அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அவங்க ஃபேமிலியெல்லாம் கொண்டு போயிட்டு லண்டனில் அமெரிக்காவில் அப்படின்ட்டு நல்லா செட்டில் பண்ணிட்டானுங்க, காசு கொள்ளையாக அடிக்கிறானுங்க அமெரிக்காவிலேருந்து வர ஃபண்டு. அதுக்கப்புறம் என்ன வேணும், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இவனுங்க அமெரிக்காவிலேருந்தே கமெண்ட் கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறது, அங்கேருந்து நீ எங்கே போ, நீ எங்கே போ, வெற்றி நீ இந்த பக்கம் வா, அம்பாசிடர் நீ இந்த பக்கம் போ அப்படின்ற மாதிரி அங்கேருந்து இவங்க கமெண்ட் கொடுத்துட்டு இவனுக்கு பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. செத்து போகிறது இந்த ஜனங்க தானே, நமக்கு என்ன வந்தது, காசு வருதா அத்தோட நிறுத்தியா. 4 பேருக்கு, அதாவது என் மனைவி பசங்க இவங்களுக்கு நல்லதுன்னு எதுவுமே தப்பு இல்லை கோபி, நீ கொடுப்பீங்களா காசு? அப்புறம் சார் அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பு போல இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கினாங்க சார், அது என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி தான், அதாவது ஓஐசின்னு ஒன்று இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கூட சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு, அது முக்கியமாக அந்த பாலஸ்தீனுக்கு. இந்த ஓஐசியில் என்றைக்காவது வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக தீர்மானம் போட்டிருக்காங்களா, இல்லை அந்த நேரங்களில் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக பேசின நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக்,
அப்படி சொல்லலாம். ஆனால் அப்போ இருந்த ஈராக் வேற, இப்போ இருக்க ஈராக் வேற. எந்த நாடுமே நமக்கு ஆதரவாக பேசினது கிடையாது. சரி, அந்த ஓஐசியாவது ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஈரான் ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி தானே? ஆமாங்க சார். பாகிஸ்தான் இஸ்லாமிக் கண்ட்ரி தானே? ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிக் கண்ட்ரி தானே? ஈராக்கும் இஸ்லாமிக் கண்ட்ரி தானே? அந்த ஈராக்கும் ஈரானும் எத்தனை வருஷம் சண்டை போட்டிருக்காங்க? ஈராக்கும் குவைத்தும் எத்தனை வருஷம் இல்லை, மாதம் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்தது. அந்த ஈராக் அப்படின்றது இஸ்லாமிய நாடு. அதை வந்து அமெரிக்கா அடிக்கும்போது மற்ற இஸ்லாமிய நாடுகள் தானே துணைக்கு போனாங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இப்போ ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் குண்டு போடும்போது எந்த இஸ்லாமிய நாடாவது ஒன்று சேர்ந்து வந்தாங்களா? இப்போ பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல. ஏப்பா அன்றைக்கி தான் வந்து சண்டை கட்டார் அவங்க கிட்டலாம் போனேன், ரைட்டு சண்டை போடாது அப்படின்னு நிறுத்தி விட்டான். இப்போ மறுபடியும் போய் குண்டு போட்டுக்கிறீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? அப்போ உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் இதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லுங்க. கட்டார் அமெரிக்காவுடைய ஃப்ரெண்டு, அங்கே தோஹாலேயே போயிட்டு இஸ்ரேல் குண்டு போட்டு போகிறான். ஆமாம். இது யாராவது கேட்டாங்களா? என்னங்க, பாகிஸ்தான் வந்து சவுதி கிட்ட ஓடி கேட்குறான், அப்பா எங்களை அடிக்கிறாங்க அப்படின்ற போல. சவுதி ரொம்ப சிம்பிளாக அப்பா அதாவது நம்ம போட்டுக்கிறது வந்து வெறும் வந்து இந்த பொருளாதார ஒப்பந்தம் மட்டும்தான், நீங்கள் வந்து போரை மட்டும் நிப்பாட்டுங்க அப்படின்ற போல ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டுச்சு சார். அதாவது இவனுக்கு என்ன ஃபிலிம் காமிச்சுன்னு சுற்றிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதாவது ஒரு நாட்டின் மீது நடக்கும் தாக்குதல் அந்த 2 நாட்டின் மீதான நடக்கும் தாக்குதல் அந்த மாதிரி அப்படின்னு. அதை வச்சுன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் பிலிம் காமிச்சு, பார்த்தீங்களா என் மேல கை வச்ச என் குருநாதன் வருவான்டா அப்படின்னு. இங்க இருக்கிற சில விளக்கண்ணைங்களும் பாருங்க ஒப்பந்தம் போட்டாங்க, ஷரத்து இருக்குது, அவங்க வருவாங்க அப்படின்னு குதிச்சிருந்ததுங்க. ஜமக்காலத்துல வடிகட்டின விளக்கெண்ணைகள். இப்ப ஆப்கானிஸ்தான் வந்து அஷ்டு போனான். சவுதி அரேபியா கிட்ட இவங்க போயிருக்காங்க. தம்பி, உனக்கு அடி விழுந்ததுன்னா நீ தான் வாங்கணும், எனக்கு அடி விழுந்ததுன்னா நீங்க தான் வாங்குவீங்களா? இல்ல அப்பவும் நீ தான் வந்து வாங்கணும். ஏன்னா உங்க ஆளுங்க எதுக்கு நான் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறேன், நேரா இங்க வரணும், எனக்கு வர அடியை நீ வாங்கிட்டு போகணும். அடி வாங்குறதுக்கு மட்டும்தான் நீ, நாங்க வரமாட்டோம். ஏதோ தூக்கி போடுறோமா அதோட சந்தோஷப்படுவியா? இதுதான் நடந்திருக்கு, புரியுதுங்களா? இது கூட தெரியாம மொத்தத்துல ஒரு நாட்டையே ஒட்டுமொத்த கூலிப்படையாக்கிய பெருமை வந்து பாகிஸ்தான் ஆர்மிக்கும் அந்த பிரைம் மினிஸ்டருக்கும் தான் சேரும். ஷபாஷ். ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி கோபி. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.